they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். பெனில் டிவி பார்த்து கொண்டிருக்கிற என் பிரியமான ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே முன்னிட்டு இயேசுவின் கல்வாரி சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி இயேசுவின் சிலுவையை பற்றிய தியானத்தை உங்களுக்கு சொல்ல நான் முன் வருகிறேன். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை வைத்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த முடிந்தது அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை ஒரு எஜமானன் தன் வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த வேலைக்காரன் செய்து முடித்து விட்டான் என்று சொல்லும்போது முடிந்தது, வேலை முடிந்தது என்று சொல்வதற்கு அர்த்தம் கொள்ளக்கூடிய விதமாக இங்கே முடிந்தது என்ற வார்த்தையை இயேசு அங்கே பயன்படுத்துகிறார். வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது, இயேசு சிலுவையில் யூதர்களால், பரிசேயர் சதிசேயர்களால் அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை சிதைத்த போதும், குற்றுயிராக அவர் இருக்கும் போதும் கடைசியாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை அப்படின்னா டெலியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று இங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தாரோ அதை எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்று இயேசு அங்கே சிலுவையில் வைத்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்வுகள், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயம், கலக்கம், வியாதி, என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வருகிறீர்களோ, எதெல்லாம் சமாளிக்க முடியாதபடி பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான ஒரே வார்த்தை முடிந்தது. உங்களால் எதிலெல்லாம் தப்பித்து கொள்ள முடியாதோ, எதிலெல்லாம் உங்களால் ஜெயம் பெற முடியாததோ, எதிலெல்லாம் நீங்கள் ஒரு வெற்றியை காண முடியாதவர்களாக இருக்கிறீர்களோ, எதையெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களோ, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அதனுடைய அனைத்து கிரியைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலோடு வாழ்வதற்கு அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் நாடோறும் அவங்க பாவத்துக்காக, மக்களுடைய பாவத்துக்காக அவங்க பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவருடைய ஒரே பலினால் அந்த பலியவே செய்து முடித்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ஏன் அவங்க நாடோறும் பலி செலுத்த வேண்டியது இருந்தது? ஏன் அவங்க பலி செலுத்த அவங்க ஆசாரியர்களும் ஆசாரியர்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவங்க பலி செலுத்த வேண்டியது இருந்தது? ஆனால் இயேசு அப்படி இல்லை. ஒரே பலினால் எல்லாத்தையும் முடித்து விட்டார். இனி பலி செலுத்த வேண்டியது இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் இந்த ஆசாரியன் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறதினாலும் அவன் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவன் தினந்தனமும் பலி செலுத்த வேண்டியது இருந்ததுனால அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலி முடியலை.
யார் பழைய ஏற்பாட்டு ஆசாரிகள் செய்த பலிகள் முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பலியை நிறுத்தி அதை யாரும் இனி செலுத்த வேண்டாதபடிக்கு, யாரும் செலுத்தக்கூடாதபடிக்கு அதை முடித்தார். உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார், நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிந்தது என்கிறதுல விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்காத போது உங்களை வேற எந்த ஒரு சாதனங்களை வைத்து, எந்த ஒரு பொருளை வைத்து, எந்த ஒரு முயற்சியை வைத்தும் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. இயேசு இரத்தமே அல்லாமல், ஒரே தரம் பலியான அந்த இயேசுவின் இரத்தத்தை அல்லாமல் நீங்கள் ஒருபோதும் அதை விட, இயேசு இரத்தத்தை விட நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று முயற்சிக்கிறது எவ்வளவு தேவ வார்த்தைக்கு விரோதமானது என்று பாருங்கள். இயேசு இரத்தத்தை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனிதனோடு கூட நீங்கள் வாழ முடியும். அந்த புதிய மனிதனாகிய அந்த கிறிஸ்துவின் புது சிருஷ்டிப்புக்குள் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்துவை தியானிக்கிறீர்கள், அது ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து, உங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களையெல்லாம் கழுவி விட்டார். உங்களுடைய பாவங்களையெல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் உண்மையிலே அந்த பரிசுத்தத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் வாழ்கிறீர்கள். ஆகவே நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று விசுவாசிங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறத விசுவாசிங்க. வேதம் உங்களை இயேசுவின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கிற்றுன்னு சொல்லுகிறது. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. உங்கள் உணர்வை நம்பாதீங்க, உங்களுடைய மனசாட்சியை நம்பாதீங்க. உங்களை பார்க்கிற போது தான் நீங்கள் ஒருபோதும் நல்லவனாகவே உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் எப்பெல்லாம் உங்களை பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் பார்ப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பாருங்கள். இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி, உங்களுக்காக பலியாகி தன் இரத்தத்தை கொண்டு உங்களை சுத்தமாக்கி இருக்கிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களாக இருக்க முடியும். ஆவிக்குரியது என்று சொல்லும்போது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உங்களை நீங்கள் பார்ப்பது சரிப்படுத்துவதல்ல. உங்களுக்காக இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை பார்த்து அதை விசுவாசிப்பதே ஆவிக்குரியவை. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, முன்வாருங்கள். அதை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசியுங்கள், அதில் வாழ பழகுங்கள். அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் பெருக வைக்கும், தேவனுக்குள் நெருங்கி வாழ உதவும். ஆகவே இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். இதை விசுவாசியுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் செய்து முடித்து விட்டீரப்பா. நாங்கள் சுகமடைவதற்கான அந்த சுகத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டீரப்பா. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஏற்கனவே உம்முடைய சிலுவையிலே நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றிப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி. எங்களுடைய வியாதிகளை குணமாக்கினதுக்காக நன்றி. எங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுக்குள் நீதியாய் விளங்க பண்ணும்படிக்கு எங்களுக்காக நீர் செய்த எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.